அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் புதிதாக பொருள் மாற்றம் பெற்று உத்தரவாயிருக்கு. அதை பற்றின தகவலை கொஞ்சம் விரிவாக நம்ம பார்க்கலாம். 2025 வருடத்தோட முதல் உத்தரவு இது. சிவன்மலை எங்கே இருக்குது, சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டினா என்னங்கிறதையும் நம்ம கொஞ்சம் பார்த்துடலாம். திருப்பூர் மாவட்டம் காங்கயத்திற்கு அருகில் இருக்கக்கூடியது சிவன்மலை. பேர் தான் சிவன்மலை. சிவன்மலையில் அருளாட்சி புரிந்து கொண்டு இருக்கக்கூடியவர் காரணக் கடவுளான முருகப்பெருமான், அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி. இந்த மலை கோயிலில் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படிங்கிற ஒரு கண்ணாடி பேழை இருக்கு. மலை மேலே முருகன் சன்னதிக்குள்ள நுழைவதற்கு முன்னாடி இடது பக்கம் மேலே பார்த்தோம்னா இந்த கண்ணாடி பெட்டியை வச்சிருப்பாங்க. இந்த கண்ணாடி பெட்டியில வைத்து பூஜை செய்யக்கூடிய பொருள் சமுதாயத்தில் ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது ஐதீகமா இருந்துட்டு வருது. இந்த சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில பொருள் வைக்கப்படும் முறை சற்று வித்தியாசமானது. முருகப்பெருமான் தன்னுடைய பக்தரோட கனவுல தோன்றி குறிப்பால ஒரு பொருளை உணர்த்துறாரு. அதை உணர்ந்து கொண்ட பக்தர் இந்த பொருள் தான் அப்படின்னு சிவன்மலையில மலை மேல தெரிவிக்கும் பொழுது இந்த பக்தர் சொல்லுவது சரிதானா அப்படிங்கிறத முருகப்பெருமான் முன்னிலையில பூ போட்டு பார்த்து உறுதி செய்த பிறகுதான் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில அந்த பொருளை வைத்து பூஜை செய்யறாங்க. இந்த பொருளுக்கு கால நிர்ணயம் எதுவும் கிடையாது. அடுத்த முறை முருகப்பெருமானை பொருளை மாற்றும் பொழுது மட்டும்தான் வேறு உத்தரவாகி பூஜைகள் நடைபெற்று வருது. இந்த சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில வைக்கக்கூடிய பொருளுக்கு தினசரி பூஜை நடைபெற்று வருவது இங்கு இருக்கக்கூடிய வழக்கத்துல ஒண்ணு. இங்கு உத்தரவாகக்கூடிய பொருள் சமுதாயத்துல நேர்மறையாவோ அல்லது எதிர்மறையாவோ தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது ஐதீகமா இருந்துட்டு வருது. 17/12/2024 பார்த்தோம்னா திருப்புகழ் புத்தகம், விபூதி, ருத்ராட்சம், திருவோடு ஆகிய பொருட்கள் வைத்து பூஜை நடைபெற்று வந்தது. 2025 வருடத்தோட முதல் உத்தரவா 2025 வருடம் பிப்ரவரி மாதம் 25 தேதி மாசி மாதம் 13 தேதி செவ்வாய்க்கிழமை பிரதோஷ நாளான இன்று சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கோல் வைத்து பூஜை நடைபெற்று வருகிறது. காரணக் கடவுளான சிவன்மலை ஆண்டவர் இதன் மூலம் என்ன உணர்த்த வர்றாருங்கிறது நமக்கு அப்பாற்பட்ட விஷயம். நல்லதே நடக்க சிவன்மலை ஆண்டவனை பிரார்த்திப்போம். முடிந்தவரை இயற்கை பொருட்களை உபயோகித்து இயற்கையை காத்து வருவோம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். ஞாபகமா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.